ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க. பேர் என்ன? சாரி கைஸ், மறந்துட்டேன். நான் அடுத்த வீடியோவில் பேரை சொல்லிக்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, மெக்கரினா கேமில் தான் இருக்கோம். இப்போ நிறைய புதுசாலாம் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பேட்டில் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. டெத் மேட்சா இல்லைனா கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஷா? எனக்கு எப்போவுமே கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஷ் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்போவுமே கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஷில் தான் விடுவாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்த டீமோட கண்ட்ரோல் பாயிண்ட்டை பிடிக்கிற சுகமே தனி சுகம்தான். உங்களுக்கும் அந்த இது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவ்யூஸ் எடுப்போம்ல, அதுவும் அப்படி தான் இருக்கும். ஓ, இந்த இடமா நம்மளுக்கு இது ரொம்ப பழகின இடம் தான். அதுவும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச மெக்கும் கன்னும் பார்த்தீங்கன்னா கில் ஷாட் வித்து டிஸ்க் லான்ச்சர் தான். நான் இது ரெண்டுமே டெய்லி ஆப்ஜெக்டிவ்ஸில் தான் வாங்கினேன். செம்ம ஒருத்து, ரெண்டுமே பயங்கரமாக இருக்கும். இதில் இந்த டிஸ்க் லான்ச்சருக்கு தெரிக்கிற எபிலிட்டி வேறு, அது சரி பயங்கரமாக இருக்குது. அதனால தான் நான் நிறைய பேரை போடுறேன்னே சொல்லலாம். வளைஞ்சிக்கிட்டு போய் அடிக்கும். அது ஒரு தனி ரகம் கைஸ். அந்த எபிலிட்டியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், செத்துறான். அவனை நம்ம கொண்டோமா இல்லைனா அவனே ஒருத்தன் டெங்கோ வச்சுருந்தால அவன் கொண்டானா. நம்மளுக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் டெங்கோ கிடைக்க போகுது. அடுத்தது டெங்கோவை பற்றி ஏதாவது தனியாக அது எப்படி இருக்கு, வாங்கலாமா என்னென்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். அரக்கன் அசைவனாச்சு, அவ்வளோதான். கண்ட்ரோல் பாயிண்ட் கிளாஸ் பிடிக்கும். இவன் வேறு சுட்டிக்கிட்டே இருக்கான். இந்த அரக்கனாஸோட எபிலிட்டி நம்மளுக்கு கொஞ்சோண்டு ஹெச்பி இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக முடிச்சு விட்ருது. அங்கே ஒருத்தன் ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். கில் ஷாட் முன்னாடி ஸ்லிங் ஷாட்லாம் நிற்கவே கூடாது, அது முதல்ல போடணும். ஆனால் இந்த கில் ஷாட்டை ஸ்லிங் ஷாட்லாம் போடும்போது அப்படியே வெறுப்பாக இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது, சரி கோரம். கொஞ்சம் தொண்டல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை எங்கேயோ தடுத்துட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ரீலோடிங் டைம் சில கணக்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்க் லான்ச்சர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ எவனையா சுட்டுட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் எவனாவது வந்தானா அது அதுக்கு விடும். ஐயோ ஜப்பேரா, அவ்வளோதான். ஃப்ரீஸ் எபிலிட்டியை போட்டு முடிச்சிட்டான். இங்கே பாருங்கள், லெஜெண்ட்ரி கன் வச்சுருக்கான். காசு கொடுத்து வாங்கியிருக்கான் போல இருக்குது. நம்மளும் ஏதாவது ஒரு லெஜெண்ட்ரி கன்னை வாங்கணும். காசு கொடுத்துடல, காசு சேமித்து வச்சு. அவ்வளோதான், ரிவெஞ்சு சாவு. அவனுக்கெல்லாம் தேவை தான் கைஸ், தேவை தான். ஒருத்தன் இருக்கான், என்ன மிக்க வச்சுருக்கான், ஷேடோ. உங்களுக்கு வேணும்னா ஷேடோ அசிஸ்ட்டு தான் வந்துருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஷேடோ வாங்கணுன்னா கூட சொல்லுங்கள், நம்ம வாங்கிடலாம். நம்மகிட்ட காசு இருக்குது, இருந்தாலும் வாங்குறதுக்கு அல்பப்பட்டுட்டு தான் வாங்குறது இல்லை. அங்கே ஒரு ஏஆர்எஸ், அது ஏஆர்எஸ் தானே? ஆமாம், ஏஆர்எஸ் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எம்விபி நம்மளாக தான் இருப்போம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே அவ்வளோதான், பேட்டில் வின்னு, அவ்வளோதான். எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ப்ரோ பிளேயர். என்ன பண்ணுறது, என்னோடய பர்த்லேயே நான் ஒரு ப்ரோ பிளேயராக பிறந்திருக்கேன். டங்கு வேறு பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது மேட்ச் விளாண்டு அதில் கோஸ்ட்டுன்னு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் கைஸ். இந்த டைலர் 6ல் நான் பேந்தர்னு ஒரு மெக் இருக்குது. இந்த பேந்தர் மெக்கை வாங்கட்டா, இதுக்கான ரொம்ப காசு சேமித்து வைக்கணும். அது வாங்கட்டா, இல்லைனா இன்னும் கொஞ்சோண்டு காசு சேமித்து வச்சு இந்த ஓரியன்கிற மெக்கை வாங்கட்டா, நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் இதில் ஒன்றே ஒன்று தான் வாங்குவேன், ரெண்டுமேலாம் வாங்க மாட்டேன். ஏதாவது கமெண்ட்ஸில் நல்லதாக பார்த்து சொல்லிட்டு போயிடுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேந்தர் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த கன்னுலேயும் இந்த பேந்தர் ஓரியன் மாதிரி ஏதாவது அப்படியே இலக்கா வச்சு வாங்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கன்னு தான் ரொம்ப காசு அதிகமாக இருக்குது. மெக்கெல்லாம் கூட வாங்கிடலாம் போல் இருக்குது. கன்னெல்லாம் வாங்கவே முடியலை. நம்மளும் ஏதாவது சேமித்து வச்சு வாங்க வேண்டியதுதான். அப்புறம் இந்த கன்னெல்லாம் வாங்கணுன்னு ஆசை தான்.
இருந்தாலும் காசு கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து இதோ டோர்னமெண்ட்டு போயிருந்தேன். அதில் வந்து 10வது தான். பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு ப்ரோ பிளேயர். நான் வந்து விளையாடல, கொஞ்ச நேரம் தான் விளையாண்டேன், அதனால தான் 10வது ரேங்கிங் கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த கிரேட்ஸ் எல்லாம் எனக்கு ஒவ்வொன்றும் விளையாடும் போதும் கிடச்சிரும், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் வந்து ஒரு ப்ரோமோ கோட்ஸ் அது வந்து ஒன்று புதுசாக இருக்குது. அது ப்ரோமோ கோட் என்னென்னா ஃபார் 42 volts. அது நான் வந்து ஏற்கனவே வந்து போட்டதுனால வந்து வரலை. நீங்கள் வந்து போடுங்க, டக்குன்னு போட்டுருங்க. அது ஆனால் வந்து வரணும், டக்குன்னு போட்டுருங்க. அதுவும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து உதவியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு ஷேர் பண்ணி